ஒரு துறவி அழுது புலம்பிக்கிட்டே வரத பார்த்த 3 நண்பர்கள், "துறவியாரே, ஏன் புலம்புறீங்கன்னு?" கேட்டாங்க. "அந்த ஆலமரத்து பக்கத்துல புதர்ல யமன் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அவன் இன்னைக்கு எத்தனை உயிரை சாகடிக்க போறான்னு தெரியல" அப்படின்னு புலம்புனாரு. யமனாவது கண்ணுக்கு புலப்படுறதாவது, இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. "வா, அந்த புதர் பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு" 3 பேரும் போனாங்க. அந்த புதருக்கு அடியில ஏராளமான பொற்காசுகள் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. 3 பேர்ல ஒருத்தன், "இந்த பொற்காசுகளை தான் துறவி யமன்னு சொல்லியிருக்காரு. இதை நாம 3 பேரும் சமமா பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னான்." இன்னொருத்தன், "நான் பக்கத்து ஊருக்கு போய் உணவும் பைகளும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு" புறப்பட்டான். போற வழியில அவன், "இந்த பொற்காசு எல்லாமே நமக்கு தான் கிடைக்கணும். அவங்களுக்கு உணவுல நஞ்ச கலந்து கொடுத்துட்டா 2 பேரும் இறந்துருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே போனான். காவலுக்கு இருந்தவங்க 2 பேரும், "இந்த பொற்காசுகளை 3 பங்காலாம் பிரிக்க வேண்டாம். அவன் வந்தோன்னா அவனை கொன்னுட்டு நாம 2 பேரும் சமமா பிரிச்சு எடுத்துக்கலாம்னு பேசிக்கிட்டாங்க." உணவோட திரும்பி வந்த நண்பனை நண்பன்னு கூட பார்க்காம 2 பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நஞ்சு கலந்த உணவை சாப்பிட்டு 2 பேரும் இறந்துட்டாங்க. அங்க வந்த துறவி, "யமன் இருக்கிறாருன்னு சொல்லியும் கேட்காம போனீங்க. இன்னும் அந்த யமன் யாரெல்லாம் சாகடிக்க போறாரோன்னு" புலம்புனாரு.